தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில தான் மாணவர்களோட இடைநிற்றல், பள்ளியில அவங்க டிராப் அவுட் ஆகுறது அதிகமா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. திமுக ஆட்சியில தான் இல்லம் தேடி கல்வி திட்டம், புதுமை பெண் திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், இப்படியான பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. திமுக ஆட்சியில கொண்டு வந்த அந்த காலை உணவு திட்டமே டிராப் அவுட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. மற்ற மாநிலங்களும் கூட இதை பின்பற்றாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த 7% அப்படிங்கிறது தேசிய அளவுல ஒப்பிடும்போது மிக குறைவு, மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது மிக குறைவு. நீங்க ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதுல 15%, 16% இருக்கு. ஆனா அதுவே தமிழ்நாட்டுல 7%. எனவே இதை ஒப்பிடும்போது மிக குறைவு தான். கல்வி எவ்வளவு முக்கியம், நீ படிச்சாதான் முன்னேற முடியும். படிக்காத 4 பேரை தான் நீ உதாரணத்துக்கு காட்டலாம், படிச்ச 1000 பேரை என்னால உதாரணம் காட்ட முடியும் அப்படின்னு முதல்வர் முதற்கொண்டு, அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாரும் பேசுறாங்க. கல்விக்காக ஒரு விழா எடுக்கிறாங்க. திமுக ஆட்சியில கல்விக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால அதன் பயனாளிகளை மேடை ஏற்றி அழகு பாக்குறாங்க, மக்களுக்கு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல எங்க டிராமா இருக்கு? ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னா நீங்க யார மேடைக்கு ஏத்துவீங்க? பனைமரத்துல ஏறினவன், கரண்ட் கம்பியை பிடிச்சு தொங்குனவன், உங்களோட படத்தை பார்க்கும் போது தியேட்டரை உடைச்சவன், பஸ் வரும்போது உங்களையே ஃபாலோ பண்ணி கீழே விழுந்து மூக்கு மோர உடைச்சவன், இவங்களையெல்லாம் நீங்க மேடை ஏத்துவீங்க. தற்குறியில் சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விழாவை உங்களோட ஆட்சியில நீங்க வந்தா எடுக்கலாம். அதுதான் எடுக்க முடியும்.